சொர்க்கவாசல் ஒரு குற்றவாளியை கைது பண்ணிட்டு போற வரைக்கும் நமக்கு தெரியும், நிறைய நியூஸ்லாம் வரும். ஆனா அதுக்கப்புறம் அந்த சிறைச்சாலைக்கு அவர் போயிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, அந்த சிறைச்சாலை உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியாது. அதை இந்த படத்துல கிளியரா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு குற்றமே பண்ணாத ஒருத்தர் கைதியா சிறைச்சாலைக்கு சென்று அவர் என்ன மாதிரியான விஷயம்லாம் ஃபேஸ் பண்றாரு அப்படின்றதான் இந்த படத்தோட ஒன்லைனு. ஆர்ஜே பாலாஜி அவர்கிட்ட இருந்து இது மாதிரி ஒரு ஆக்டிங்கை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. படம் முடிஞ்சு வெளியே வரும்போது இந்த விஷயத்தை நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. வீரராகவன் அவரோட அந்த கேரக்டர் எல்லாமே நல்லா ரியலிஸ்டிக்காகவே படத்தில் நல்லா காமிச்சிருக்காங்க. அங்கங்கே படத்தில் ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகள் நிறையவே இருக்குது. அதனால தான் படத்துக்குமே ஏ சர்டிஃபிகேட்டு கொடுத்துருக்காங்க. படத்தில் எடிட்டிங்கும் ஸ்டோரி டெல்லிங்கும் நல்லாவே படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாவே அது நமக்கு சூப்பராகவே இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற மணிக்கும் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். டைம் இருந்தால் போயிட்டு தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய படத்தில் இந்த படமும் ஒன்று. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி நிறைய பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.